ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் 4 மலரு நல் மாமலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கல் அச்சுதாமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தேயும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரோலானே. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது 108 திவ்ய தேசத்தலங்களில் ஒன்றானது. திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாக அடைய விரும்பினார். இதற்காக மகாலட்சுமியை மகளாக அடைய வேண்டும் என்று வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றினார். முனிவரின் தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து ஒரு பங்குனி மாத உத்தர நட்சத்திர தினத்தில் அவர் தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினார். குழந்தையின் அழுகுரல் கேட்டு கண் சிறந்த முனிவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டு அதனை வளர்த்து வந்தார். தன் ஆசிரமத்திலே குழந்தையை வளர்த்து வந்தபோது வஞ்சுளவல்லியின் தந்தையின் ஆசிரமத்தில் பல சேவைகள் செய்து கொண்டு வளர்ந்து வந்தார். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக திருமால் 5 வடிவங்கள், அதாவது சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என்று எடுத்து ஒவ்வொரு திசையாக சென்று அவரை தேடி வந்தார். திருமாலுடன் வந்த கருடாழ்வார் பிராட்டி இருக்கவிடம் அறிந்து அது குறித்து திருமாலிடம் தெரிவித்தார். திருமாலும் மேதாவி மகரிஷியின் ஆசிரமம் சென்று வஞ்சுளவல்லியை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார். தன் மகள் சொல் கேட்டு நடப்பதாக இருந்தார், அதாவது பிராட்டியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அவரை மணமுடித்து தருவதாக முனிவர் திருமாலிடம் கூறுகின்றார். திருமாலும் வஞ்சுளவல்லிக்கும் கருடாழ்வார் முன்னிலையில் திருமணம் நடைபெறுகிறது. அப்போது திருமால் தான் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரை முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறுகின்றார். அதை ஏற்ற கருடாழ்வார் இந்த தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். பிராட்டி பெயரால் இந்த ஸ்தலம் நாத்தியா ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் இது 14வது திவ்ய தேசமாக போற்றப்படுகின்றது. இந்த தலத்தில் உள்ள தாயார் பெருமாளை விட சற்று முன்புறம் நின்றவாறு உள்ளார். தாயார் கையில் கிளி, இடுப்பில் சாவி கொத்து வைத்திருப்பது ஒரு சிறப்பாகும். அனைத்தையும் அவரே நிர்வாகம் செய்கிறார் என்பதை அது உணர்த்துகின்றது. திருமங்கையாளர் இந்த கோயிலை மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். மேதாவி முனிவருக்கு வாக்களித்தபடி திருமால் இந்த தலத்தில் தாயாருக்கு முன்னுரிமை அளித்து அருள்வாதிக்கின்றார். அதன்படி தாயாரை மையப்படுத்திய கருவறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்தில் அழுகின்றார். வீதியுலா செல்லும் போது தாயாருக்கு பின்னரே பெருமாள் எழுந்தருள்கின்றார். தாயாருக்கே முதலில் திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. நாச்சியார் கோயிலில் கருடாழ்வார் தனிச்சன்னதில் உடலில் 9 நாகங்களை கொண்டு அருள்பாலிக்கின்றார். இவருக்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. வீதியுலா செல்லும் போது மூலவரான கல்கருடன், அதாவது 4 டன் இடையுள்ள அந்த கல்கருடன் மீதே சுவாமி எழுந்தருள்கின்றார். கல்கருடனை கருவறையில் இருந்து வெளியே எடுத்துச் செல்லும் போது முதலில் 4 பேர் இவரை சுமந்து வருவார்கள். பின்னர் 8, 16, 32 அதிகரித்து 128 பேர் வரை சுமக்கிறார்கள். அதேபோல புறப்பாடு முடிந்து கல்கருடனை கருவறையில் வைக்க வரும்போது 128 பேர் தொடங்கி 64, 32, 16 என்று படிப்படியாக குறைந்து நிறைவாக 4 பேர் சுமப்பது இன்றும் நடைபெறுகின்றது. 63 நான்களை உருவான கோச்செங்கனார் கனவில் தோன்றிய திருமால் தனக்கு கோயில் கட்டும்படி பணித்தார். அதன்படி சிவன் கோயில் அமைப்பில் யாளிகளுடன் மாடக்கோயில் அமைப்பில் இவர் அக்கோயிலை கட்டினார். நீலன் என்ற குறுநில மன்னர் திருமால் மீது பக்தியை கொண்டிருந்தார். தான் வைத்திருந்த பணம் அனைத்தையும் இறைப்பணிக்கு செலவு செய்தார். வைணவர் இல்லை என்ற காரணத்தால் அவரை யாரும் ஏற்கவில்லை. இதுகுறித்து திருமாலிடம் தெரிவித்தார் நீலன். திருமாலும் மனமுவந்து வைணவ ஆச்சாரியராக வந்திருந்து நீலனுக்கு முத்திராதானம் செய்து வைத்தார். ஒருவரை பரிபூர்ணமாக வைஷ்ணவராக ஏற்றுக்கொள்வதற்கு அவரது கரங்களை சங்கு சக்கரம் அச்சு இடப்படுவதை முத்திராதானம் என்று சொல்லப்படுகின்றது. ஆச்சாரியராக வந்திருந்ததால் இந்த தலத்து சீனாத பெருமாள் 2 கைகளுடன் உள்ளார். சங்கு சக்கரம் முத்திராதானம் செய்த கோலத்தில் முன்புறம் தள்ளியும் சங்கு திருப்பிய நிலையிலும் காணப்படுகின்றது. தனக்கு வைணவர் என்று அங்கீகாரம் கொடுத்த இந்த தலப்பெருமாள் மீது 100க்கும் மேற்பட்ட பாசங்கள் பாடி நம்பி பரிபூர்ண அர்ப்பணங்கள் நிரம்பியவரை அழைத்து வந்த மங்களாசாசனம் செய்தார். இந்த தலத்தில் மட்டுமே திருமால் ஆச்சாரியராக வந்திருந்து முத்திராதானம் செய்து வைத்திருக்கின்றார். வாருங்கள் நண்பர்கள், இத்தகைய திருக்கோயிலை, சிறப்பான கோயிலை நீங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். கிடந்த நம்பி குடந்தை மேவி கேழலாய் உலகை இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞரழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகு ஈரடியான் நடந்த நம்பி நாமம் சொல்லி நமோ நாராயணமே நமோ நாராயணமே. नमस्तेस्तु महामायी श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते. नमस्ते
गरुडारूढे डोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगग्नि योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्म स्वरूपिणी परमेष्ठी जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्मीष्टकं स्तोत्रं यः पठे भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककाले पठे नित्यं महापापविनाशनं द्विकालं या पठे नित्यं धनधान्यं समन्वितं त्रिकालं या पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मी भवेन् नित्यं प्रसन्नवरदा शुभं शुभं प्रसन्नवरदा शुभं शुभं प्रसन्नवरदा शुभं शुभम् इतीन्द्रिकृत महालक्ष्मी अष्टकस्तवं सम्पूर्णम्। ओम गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्द अवलोकयामो मुकुन्दं। गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्दमवलोकयामो मुकुन्दं। गोपिका गणनयन कुमुदपूर्णेन्दुं गोपालकुलतिलकम् अखिलजनबन्धुं श्रीपतिमनिन्द्य हरि चन्दनसुगन्धिं श्रेयो विदाये करुणारससिन्धुं सङ्गीत रसरसिक सरस सल्लाभं सरलमुरलीकलित साधु सन्तापं शृङ्गाररसपूर श्रीमदन गोपं शतरनानन्दम् अखिलानन्दरूपं पुरतदर कलितमुरलीनादसुतया सुरसुन्दरीगणम् इहाकर्षयन्तं गुरुकरुणयालचितम् एतदरिललितं नारायणानन्दतीर्थ समुदितं नारायणानन्दतीर्थ समुदितं गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्द अवलोकयामो मुकुन्दम्. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இறை அருளும் தேவை. பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும். மீண்டும் சந்திப்போம். Dear friends, you have been visiting many temples with me. I want to visit more temples and share them. This requires your support and God's grace. Like, share and subscribe. Thank you.